நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவேங்கிற உணர்வு வந்துருச்சுன்னா நான் தனி மனுஷனா இருந்தாலும் எனக்கு தைரியம் வந்துரும். அல்லாஹ்வுக்கு பயப்படணுங்கிற உணர்வு, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணுங்கிற உணர்வு எனக்கு இல்லாட்டி நான் லட்சம் பேரை கொண்டிருக்கிற ஒரு கூட்டமா இருந்தாலும் நான் கோழையா தான் இருப்பேன். அப்படியானால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறவராக இப்ராஹிம் இருந்தால் எந்த அளவுக்கு கட்டுப்பட்டார்கள்? இன்னைக்கு நம்மளும் சொல்றோம், நம்ம எல்லாருமே பேசுறோம், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படணுங்கிற மத்தவங்களுக்கு எல்லாம் வலியுறுத்துகிறோம். நம்ம எதுல கட்டுப்படுறோம்? எது நமக்கு சாதகமா இருக்கோ, எது நமக்கு எளிதா இருக்கோ அதுல நம்ம அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறோமே தவிர, எது நமக்கு பாதகமா தெரியுதோ, எது நமக்கு துன்பமா இருக்கிறதோ அதுல நாம அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுறோமா? அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுதல் என்பது சோதனைக்குரிய நேரத்திலே தான் அல்லாஹ் பரிசோதித்து பார்க்கிறான். எல்லா நேரத்திலும் கட்டுப்பட்டுட்டேன்னு போயிடலாம், ஆனால் எல்லா நேரத்திலும் நம்ம கட்டுப்படுறோமா? எல்லா நேரத்திலும் கட்டுப்படுறது இல்ல. நமக்கு எது எளிதாக இருக்கிறதோ, சுபுகு நேரத்தில் கட்டுப்படுவதற்கு தயங்குகிறவர்கள் மக்ரிப் நேரத்தில் கட்டுப்பட்டுறாங்க. மக்ரிப் தொழுகை பள்ளிவாசல் நிறைஞ்சு வெளியுது இல்ல, சுபுகு தொழுகை பள்ளிவாசல்ல காத்து வாங்குறதுல என்ன காரணம்? சுபுகு சிரமமா இருக்கிறது, மக்ரிப் எளிதாக இருக்கிறது. எளிதான நேரத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகிறோம், சிரமமான நேரத்தில் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை ஒத்தி வைத்து விடுகிறோம் என்று சொன்னால் இது அல்ல கட்டுப்பாடு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கட்டுப்பாட்டை பற்றி இறைவன் பேசுகிறான். இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், அவரது இறைவன் அவருக்கு சொன்னான் கட்டுப்படு என்று சொன்னான். கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் இரட்சகனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று மறுமொழி பகர்ந்தார். எப்படி கட்டுப்பாடு? எதை சொன்னாலும் கட்டுப்பாடு. இன்னைக்கு நாம குர்பானி கொடுக்கிறோமே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து குர்பானி கொடு என்று அல்லாஹ் சொன்னான், அதற்கும் நான் கட்டுப்படுகிறேன். இதை விட வேற என்ன வார்த்தை தேவை இருக்கிறது? உன்னுடைய மனைவியையும் மகனையும் கொண்டு போய் நீ எந்த விதமான மக்கள் இல்லாத, மரம் செடி கொடிகள் இல்லாத, குடிப்பதற்கு நீர் வசதி இல்லாத ஒரு வனாந்திரத்திலே கொண்டு போய் விட்டு விட்டு வா என்று இறைவன் சொன்னான், அதற்கும் கட்டுப்பட்டார். எல்லாம் ஊரெல்லாம் ஒரு பக்கம் நிக்கிறது, நீ அதுக்கு எதிராக நின்று சிலைகளை உடைத்து தகர்த்து எரி என்று அல்லாஹ் சொன்னான், அதற்கும் கட்டுப்பட்டார். அவர்கள் உன்னை நெருப்பு குண்டத்திலே தூக்கி எரிய போகிறார்கள், அந்த எதிரிகள் அச்சுறுத்தலை கொண்டு வந்து நிறுத்தினார்கள், அதற்கும் அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்தார். அப்ப இவ்வளவு பெரிய காரியங்களுக்கே அல்லாஹ்வுக்கு அவங்க கட்டுப்பட்டாங்கன்னா நாம இன்னைக்கு அல்லாஹ்வுக்கு எவ்வளவு தூரம் கட்டுப்படுறோம்? நம்முடைய பொருளாதாரத்துல, நம்முடைய குடும்ப விவகாரத்துல, நம்முடைய அக்கம்பக்கத்தாரு ஏற்படக்கூடிய பிணக்குகள்ல எவ்வளவு கட்டுப்படுறோம்? நம்மள நாமே பரிசீலிச்சு பார்த்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை போல நானும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பேன் என்ற உறுதி எடுப்போம்.